காலை 6 மணிக்கே அலாரம் அடித்து ஓய்ந்திருந்தது. ஜன்னல் வழியே எட்டி பார்த்த அதிகாலை வெளிச்சம் அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் படிந்திருந்த அமைதியை துல்லியமாக காட்டியது. சுசித்ரா கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்தாள். பக்கத்தில் கார்த்திக் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது வழக்கமான மூச்சுக்காற்றின் சீரான சத்தம் மட்டுமே அந்த அறையில் கேட்டுக்கொண்டிருந்தது. சுசித்ரா மெதுவாக எழுந்து சமையலறைக்கு சென்றாள். காபி பாத்திரத்தை அடுப்பில் வைத்துவிட்டு ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். தெருவில் லேசான பனிமூட்டம். வாழ்க்கை தினமும் ஒரே மாதிரி தான் நகர்கிறது. காலையில் காஃபி, டிஃபன், கார்த்திக்கின் ஆஃபீஸ் உடைகளை அயன் செய்வது, அவன் கிளம்பியதும் வீடு பெருக்கி சுத்தம் செய்வது, மாலையில் அவன் வந்ததும் ஏதோ சில வார்த்தைகள் பேசுவது, இரவு உணவு, பின்பு உறக்கம். திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கார்த்திக் தவறானவன் அல்ல, பொறுப்பான கணவன், குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்பவன். ஆனால் அவனிடம் உணர்வுபூர்வமான நெருக்கம் இல்லை. அவன் எப்போதும் தன் தொழில், லேப்டாப், தொலைபேசி அழைப்புகள் என்றே மூழ்கியிருந்தான். சுசித்ராவுக்கு தேவைப்பட்டது அவனது பணமோ அல்லது ஆடம்பரமோ அல்ல. ஒரு சில நிமிடங்கள் அவளது கண்களை பார்த்து பேசும் உண்மையான அன்பு, ஒரு சிறு பாராட்டு. அடுப்பில் பால் பொங்கி வர சுசித்ரா அவசரமாக ஸ்டவ்வை அணைத்தாள். காப்பியை கோப்பைகளில் ஊற்றி எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தாள். என் கணவர் டைம் ஆச்சு, எழுந்திருங்க, மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். கார்த்திக் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தான். வை சுசி, வர்றேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் போனை எடுத்து மெயில்களை செக் செய்ய தொடங்கினான். காஃபியை குடித்துக்கொண்டே ஃபோனில் ஏதோ டைப் செய்தான். இன்னைக்கு சாயங்காலம் எங்கள் அத்தை பொண்ணு காது குத்து விசேஷம் இருக்குல்ல, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப முடியுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. சுசித்ரா தயக்கத்துடன் கேட்டாள். கார்த்திக் ஃபோனை பார்ப்பதை நிறுத்தாமல், எனக்கு இன்னைக்கு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்குது சுசி, நீ டிரைவரை கூட்டிட்டு முன்னாடியே போ, நான் முடிஞ்சா நடுவில் வந்து எட்டி பார்க்குறேன் என்றான் வழக்கமான குரலில். சுசித்ரா அமைதியாக தலையசைத்தாள். எப்படியும் அவன் வரப்போவதில்லை என்பது அவளுக்கு தெரியும். அவளது மனதிற்குள் ஏதோ ஒரு வெறுமை மீண்டும் வளரத் தொடங்கியது. மாலை நேரத்தில் மண்டபத்தில் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. உறவினர்களின் சிரிப்பு சத்தமும் நாதஸ்வர இசையும் அந்த இடத்தையே பரபரப்பாக வைத்திருந்தன. ஆனால் அந்த கூட்டத்திற்கு நடுவே சுசித்ரா தனிமையாக உணர்ந்தாள். மற்ற தம்பதிகள் ஒன்றாக சேர்ந்து பேசி சிரிப்பதையும் கணவர்கள் தங்கள் மனைவிகளை உபசரிப்பதையும் பார்க்கும்போது அவளது மனம் லேசாக காயப்பட்டது. சுசித்ரா கூட்டத்தின் சலசலப்பில் இருந்து ஒதுங்கி மண்டபத்தின் வெளிப்பக்க பால்கனியில் வந்து நின்றாள். குளிர்ந்த காற்று அவளது முகத்தில் அடித்தது. என்ன மேடம், விசேஷ வீட்டில் எல்லாரும் உள்ளே இருக்காங்க, நீங்கள் மட்டும் தனியாக காற்று வாங்கிட்டு இருக்கீங்க? திடீரென்று பக்கத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டதும் சுசித்ரா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே அரவிந்த் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். அவன் மணப்பெண்ணின் தாய்வழி உறவினர், தொலைதூர சொந்தம். இயல்பான புன்னகையும் கனிவான பார்வையும் கொண்டவன். சுசித்ரா லேசாக சிரித்து சமாளித்தபடி, இல்லை, உள்ள ஒரே கூட்டமாக இருந்துச்சு, அதான் கொஞ்சம் தள்ளி வந்து நின்னேன் என்றாள். அந்த அரவிந்த் பால்கனி கைப்பிடியில் சாய்ந்து நின்று கொண்டே, கூட்டத்தில் இருக்கிறப்போ வர்ற தனிமை தான் ரொம்ப கொடூரமானது. சுற்றி 100 பேர் இருந்தாலும் நம்மக்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லைங்கிற உணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம் என்றான் மெல்லிய துணியில். அந்த வார்த்தைகள் சுசித்ராவின் இதயத்தில் நேரடியாக தைத்தன. தான் மனதிற்குள் பட்டு கொண்டிருக்கும் வேதனையை அறிமுகமே இல்லாத ஒரு நபர் இவ்வளவு துல்லியமாக புரிந்து கொண்டு பேசுவது போல் அவளுக்கு தோன்றியது. சுசித்ரா அவனை ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தாள். கார்த்திக்கிடம் பல வருடங்களாக கிடைக்காத ஒரு உணர்வுபூர்வமான புரிதலும் கவனிப்பும் இந்த நபரின் ஒரே ஒரு வாக்கியத்தில் அவளுக்கு புரிந்தது. அவளது மனதில் ஒரு மெல்லிய அதிர்வு தொடங்கியது. பால்கனியில் வீசிய அந்த மாலை நேர குளிர்ந்த காற்றில் அரவிந்தின் வார்த்தைகள் சுசித்ராவின் மனதிற்குள் ஏதோ ஒரு புதுவித உணர்வை தூண்டின. தன்னை யாரோ ஒருவர் கவனிக்கிறார்கள், தன் மனநிலையை புரிந்து கொள்கிறார்கள் என்ற எண்ணமே அவளுக்குள் ஒரு சிறிய நிம்மதியை கொடுத்தது. நான் அரவிந்த், பொண்ணோட தாய்மாமா பையன், மெட்ராஸில் சொந்தமாக டிசைனிங் கம்பெனி வச்சிருக்கேன் என்று தன் கை கடிகாரத்தை பார்த்தபடியே அறிமுகப்படுத்தி கொண்டான். சுசித்ரா லேசாக சிரித்து, நான் சுசித்ரா, என் கணவர் பேர் கார்த்திக், அவங்க அப்பாவும் மணப்பொண்ணோட அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் என்றாள். கணவர் வரலையா, தனியாவா வந்தீங்க என்று இயல்பாக கேட்டான் அரவிந்த். அவருக்கு ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான மீட்டிங், அதான் வர முடியலை. சுசித்ரா வழக்கம் போல் தன் கணவருக்காக முட்டு கொடுத்தாள். ஆனால் அந்த வார்த்தைகளில் இருந்த பொய்மை அரவிந்திற்கு புரியாமல் இல்லை. அரவிந்த் புன்னகைத்தபடியே, சில மனிதர்கள் வாழ்க்கையை ஓடுற போட்டின்னு நினச்சி ஓடிக்கிட்டே இருக்காங்க சுசித்ரா, ஆனால் கூட வர்றவங்களோட கையை பிடிச்சி நடக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு புரியறதே இல்லை என்றான். அவன் சுசித்ரா என்று தன் பெயரை உரிமையோடு அழைத்த நொடியில் சுசித்ராவின் உடலில் ஒரு மெல்லிய சிலிர்ப்பு ஓடியது. கார்த்திக் எப்போதும் அவளை கடமைக்காகவே அழைப்பான். ஆனால் அரவிந்தின் குரலில் ஒரு கனிவும் உண்மையான அக்கறையும் இருந்தது. அதற்குள் மண்டபத்திற்குள்ளிருந்து அரவிந்த், இங்கே கொஞ்சம் வாயேன், மாமா கூப்பிடுறாங்க என்ற குரல் கேட்டது. அரவிந்த் திரும்பி பார்த்துவிட்டு சுசித்ராவை பார்த்து புன்னகைத்தான். சரி சுசித்ரா, உள்ளே கூப்பிடுறாங்க, அப்புறம் பார்க்கலாம், ரொம்ப நேரம் தனியாக நிற்காதீங்க, ஜூஸ் ஏதாவது குடிங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான்.
அவன் சென்ற திசையையே சுசித்ரா சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தாள். இதுவரை கார்த்திக்கை தவிர வேறு எந்த ஆண்மகனும் அவளது எண்ணங்களில் இந்த அளவிற்கு பதிந்ததில்லை. சிறிது நேரத்தில் சுசித்ரா மண்டபத்திற்குள் வந்தாள். அங்கே உறவினர்கள் வட்டமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அரவிந்தும் அங்குதான் இருந்தான். அவன் இயல்பாக சிரித்து பேசுவதும், பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வதும், குழந்தைகளுடன் விளையாடுவதும் சுசித்ராவின் கவனத்தை ஈர்த்தது. கார்த்திக்கின் கராரான அதிகாரமிக்க குணத்திற்கு முற்றிலும் மாறாக இருந்தான் அரவிந்த். ஆண்கள் என்றால் இப்படித்தானே இருக்க வேண்டும், அன்பையும் கவனிப்பையும் அள்ளி தருபவர்களாகத்தானே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சுசித்ராவுக்குள் எட்டி பார்த்தது. இரவு விழா முடிந்து வீட்டிற்கு திரும்பும் நேரம் வந்தது. சுசித்ரா காரில் ஏறி அமர்ந்தாள். டிரைவர் வண்டியை எடுத்தான். வழியெல்லாம் சுசித்ராவின் மனதில் அரவிந்தின் சிரித்த முகமும் அவன் பேசிய வார்த்தைகளுமே நிழலாடின. வீட்டிற்கு வந்தபோது மணி இரவு 11. வீடு இருண்டு போய் இருந்தது. கார்த்திக் ஹால் சோபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். சுசித்ரா கதவை திறந்து உள்ளே வந்த சத்தம் கேட்டு கூட அவன் தலையை நிமிர்த்தி பார்க்கவில்லை. சாப்பிட்டீங்களா? சுசித்ரா மெதுவாக கேட்டாள். ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா என்று லேப்டாப்பை பார்த்தபடியே கேட்டான். என்று பொய்யாக தலையசைத்தாள். மண்டபத்தில் அவள் எதுவும் சாப்பிடவில்லை. அதை கூட அவன் கவனிக்கவில்லை என்ற ஆதங்கம் அவளுக்குள் எழுந்தது. நாளைக்கு காலையில் எனக்கு 6 மணிக்கே ஃப்ளைட் இருக்குது சுசித்ரா. டெல்லி வரைக்கும் போகிறேன். 3 நாள் கழித்து தான் வருவேன். பேக் பண்ணி வச்சிடு என்றான் கார்த்திக் எந்தவித உணர்ச்சியும் இன்றி. சுசித்ரா அமைதியாக அறைக்கு சென்று அவனது துணிகளை அடுக்குவதற்காக பெட்டியை எடுத்தாள். அப்போதுதான் அவளது ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அறியாத எண்ணில் இருந்து வந்த அந்த மெசேஜை பார்த்ததும் அவளது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. பத்திரமா வீடு போய் சேர்ந்தீங்களா சுசித்ரா என்று அரவிந்த் அனுப்பியிருந்தான். சுசித்ராவின் விரல்கள் நடுங்கின. கார்த்திக் பக்கத்து அறையில் இருந்தான். அந்த மெசேஜை பார்த்ததும் அவளது மனதில் பயமும் அதே சமயம் ஒரு விவரிக்க முடியாத சந்தோஷமும் ஒரே நேரத்தில் பிறந்தன. அந்த மெசேஜை பார்த்ததும் சுசித்ராவின் இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடிக்கத் தொடங்கியது. கைபேசியை தன் நெஞ்சோடு சேர்த்து பிடித்து கொண்டாள். என்னோட நம்பர் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும், தான் பத்திரமாக போய் சேர்ந்தோமா என்று விசாரிக்க ஒரு ஆள் இருக்கிறானே என்ற உணர்வு அவளுக்குள் ஒரு புதுவிதமான ஒரு இனிமையை தந்தது. நிச்சயமாக அத்தை மகனிடம் இருந்துதான் எண் வாங்கி இருக்க வேண்டும். சுசித்ரா சுவரோரம் சாய்ந்து நின்று கதவு பக்கமாக ஒரு முறை பார்த்தாள். கார்த்திக் லேப்டாப்பில் தீவிரமாக தட்டச்சு செய்து கொண்டிருந்தான். மெதுவாக விரல்களை அசைத்து, ஆமாம் வந்துட்டேன், நீங்க என்று தட்டச்சு செய்து அனுப்பினாள். அடுத்த சில நொடிகளிலேயே பதில் வந்தது. நானும் கிளம்பிட்டேன் சுசித்ரா. இன்னைக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு பெரிய ஏக்கம் தெரியுது. தவறாக நினச்சிக்காதீங்க, சும்மா தோணுச்சு. சுசித்ராவுக்கு மூச்சு அடைப்பது போல் இருந்தது. 5 வருடங்களாக கூட வாழும் கார்த்திக் பார்க்காத, உணரத் தவறிய அவளது மனக்காயங்களை ஒரே ஒரு முறை சந்தித்த அரவிந்த் இவ்வளவு தெளிவாக கண்டுபிடித்து விட்டானே. அவள் பதிலுக்கு என்ன எழுதுவது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருந்த போதே கார்த்திக் அறைக்குள் நுழைந்தான். சுசித்ரா சட்டென்று போனை தலைகாணிக்கு அடியில் மறைத்து வைத்தாள். என்ன சுசி, பேக் பண்ணி முடிச்சிட்டியா? நான் நாளைக்கு காலையில் 5 மணிக்கே கிளம்பணும். கார்த்திக் தன் சட்டையை கலற்றியபடியே சொன்னான். 3/4 முடிச்சிட்டேன். சுசித்ரா குரலை இயல்பாக்க முயன்றாள். கார்த்திக் கட்டிலில் வந்து படுத்து உடனே போனை கையில் எடுத்தான். சுசித்ரா அவன் அருகே சென்று அமர்ந்தாள். கார்த்திக், 3 நாள் டெல்லி போறீங்கல்ல, கொஞ்சம் என் கூட பேசக்கூட முடியாதா? தினமும் ஆஃபீஸு, லேப்டாப்பு, ஃபைல்ஸு, எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்கு. அவள் குரலில் ஏக்கம் தழும்பியது. கார்த்திக் சலிப்பாக பெருமூச்சு விட்டான். சுசித்ரா, தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. நான் இங்கே கஷ்டப்படுறது எல்லாமே நம்ம எதிர்காலத்துக்காகத்தான். உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? கேட்குறத வாங்கி தர்றேன். நல்ல வீட்டில் வச்சிருக்கேன். சும்மா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத என்றான் எரிச்சலுடன். எனக்கு பொருளோ பணமோ தேவையில்லை கார்த்திக், உங்கள் அன்பு தான் வேணும் என்று அவள் சொல்லத் தொடங்குவதற்குள் கார்த்திக் லைட்டை அணைத்துவிட்டு மறுபக்கம் திரும்பி படுத்து கொண்டான். இருட்டில் சுசித்ராவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. பணமும் வசதியும் மட்டும் ஒரு பெண்ணுக்கு போதுமா? உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பே இல்லையா? அவள் மெதுவாக தலைகாணிக்கு அடியில் இருந்த போனை எடுத்தாள். வெளிச்சம் முகத்தில் படாதவாறு மெசேஜை திறந்தாள். அரவிந்திடமிருந்து அடுத்த மெசேஜ் வந்திருந்தது. தூங்கிட்டீங்களா சுசித்ரா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சுசித்ரா கண்களை துடைத்து கொண்டு, இல்லை, தூக்கம் வரல என்று எழுதினாள். ஏன், என்னாச்சு? மனசு சரியில்லையா? அரவிந்த் உடனே கேட்டான். ஒரு அறிமுகமில்லாத நபரிடம் தன் குடும்ப பிரச்சனையை பேசுவது தவறோ என்ற பயம் இருந்தாலும் அந்த நள்ளிரவில் தன் வேதனையை பகிர்ந்து கொள்ள அவளுக்கு அரவிந்தை விட்டால் வேறு வழி இருக்கவில்லை.
சில நேரங்கள் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு என்று சுசித்ரா அனுப்பினாள். அரவிந்திடமிருந்து அழைப்பு வந்தது. சுசித்ரா பதறி போய் கட்டிலில் இருந்து எழுந்து சத்தமில்லாமல் பால்கனிக்கு சென்றாள். கார்த்திக் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். நடுங்கும் கரங்களுடன் அழைப்பை ஏற்றாள். ஹலோ சுசித்ரா. அரவிந்தின் மென்மையான குரல் போனில் ஒலித்தது. ஏன் ஃபோன் பண்ணீங்க? கார்த்திக் பக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்காரு. சுசித்ரா கிசுகிசுக்கும் குரலில் பயத்துடன் சொன்னாள். சாரி சுசித்ரா, நீங்க அனுப்பின மெசேஜ் இருந்த வழி தாங்க முடியாம தான் ஃபோன் பண்ணேன். உங்களை அள வைக்கணும்னு நினைக்கல. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன். உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத இடத்துல நீங்க எவ்வளவு முயன்றாலும் வழிதான் மிஞ்சும். உங்க சிரிப்பு ரொம்ப அழகு சுசித்ரா, அதை தொலைச்சிடாதீங்க என்றான் அரவிந்த் மிக ஆழமான கனிவோடு. அரவிந்தின் அந்த மென்மையான வார்த்தைகள் சுசித்ராவின் மனதில் பல நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த உணர்ச்சிகளின் கதவை திறந்துவிட்டன. பால்கனியில் வீசிய நள்ளிரவு காற்றில் அவளது மன உளைச்சலும் தனிமையும் மெதுவாக கரையத் தொடங்கின. உங்க குரல்ல இவ்வளவு பாரத்தை வச்சுக்கிட்டு எப்படி சுசித்ரா இயல்பா இருக்கீங்க? அரவிந்த் போனின் மறுமுனையில் மெதுவாக கேட்டான். சுசித்ரா பால்கனி சுவரை பிடித்தபடி, தெரியல அரவிந்த், சில நேரங்கள்ல வாழ்க்கைய வாழல, சும்மா ஓட்டிட்டு இருக்கோம்னு தோணும். கேட்குற பொருள் எல்லாமே கிடைக்கும். ஆனா நீ எப்படி இருக்கன்னு கேட்க ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க என்றாள். அவளது குரல் லேசாக தழுதழுத்தது. இனிமே அந்த கவலை வேண்டாம் சுசித்ரா. உங்களுக்கு பேசணும்னு தோணுறப்ப எல்லாம் நான் இருப்பேன். உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க ஒருத்தன் இருக்கான்னு நினைச்சுக்கோங்க என்றான் அரவிந்த். அந்த பதில் சுசித்ராவுக்குள் ஒரு புதுவிதமான பாதுகாப்பையும் அதே நேரத்தில் ஒரு மெல்லிய குற்ற உணர்ச்சியையும் தந்தது. ஒரு பக்கம் கணவன் பக்கத்து அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். மறுபக்கம் அந்நிய ஆண் ஒருவனிடம் தன் மனதை இறக்கி வைக்கிறாள். ஆனால் அரவிந்தின் கனிவான பேச்சு அந்த குற்ற உணர்ச்சியை விட அவளது மனதிற்கு அதிக ஆறுதலாக இருந்தது. சரி அரவிந்த், நேரமாச்சு. கார்த்திக் முழிச்சிட்டா கஷ்டம். நான் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சுசித்ரா இணைப்பை துண்டித்தாள். மறுநாள் காலை கார்த்திக் தனது பயண பைகளுடன் தயார் நிலைக்கு வந்தான். சுசித்ரா அவனுக்கு சூடான காப்பியை கொடுத்தாள். சுசி, நான் டெல்லி போயிட்டு வர 3 நாள் ஆகும். வீட்டு பத்திரத்தை அந்த லாக்கரில் வச்சிருக்கேன், பார்த்துக்கோ. அப்புறம் டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கேயாவது போகணும்னா அவனை கூப்பிட்டுக்கோ என்று வழக்கம் போல ஒரு கடமை அதிகாரியாக பேசினான் கார்த்திக். பத்திரமா போயிட்டு வாங்க, சுசித்ரா இயல்பாக சொன்னாள். கார்த்திக் அவளது நெற்றியில் லேசாக முத்தமிட்டு விட்டு தன் லேப்டாப் பையை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் சென்ற அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த பெரிய வீட்டில் மீண்டும் அதே அமைதி சூழ்ந்தது. ஆனால் இந்த முறை சுசித்ராவுக்கு அந்த தனிமை கசப்பாக இல்லை. காரணம், அவளது கைபேசியில் அரவிந்தின் மெசேஜ் ஒளிர்ந்தது. காலை வணக்கம் சுசித்ரா, நல்லா தூங்குனீங்களா? இன்னைக்கு உங்களை நேரில் பார்க்கலாமா? சுசித்ராவின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. நேரில் சந்திப்பதா? அது சரியா? திருமணமான ஒரு பெண் கணவன் ஊரில் இல்லாத நேரத்தில் வேறொரு ஆணை தனியாக சந்திப்பது சமூக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் தவறு என்று அவளது அறிவு எச்சரித்தது. ஆனால் அவளது மனமோ அரவிந்தின் கனிவான முகத்தையும் அவன் தந்த ஆறுதலையும் மீண்டும் நாடியது. பல வருடங்களாக அனுபவிக்காத ஒரு ஈர்ப்பும் புதுமையான உணர்ச்சியும் அவளை உந்தி தள்ளின. விரல்கள் நடுங்க சுசித்ரா தட்டச்சு செய்தாள். எங்கே வரணும்? மறுமுனையில் அரவிந்திடமிருந்து உடனடியாக பதில் வந்தது. நகரத்தின் எல்லையில் இருக்கிற ஒரு அமைதியான காஃபி ஷாப். 10 மணிக்கு வர முடியுமா? சுசித்ரா கண்ணாடியின் முன் போய் நின்றாள். தன் முகத்தை பார்த்தாள். பல வருடங்களுக்கு பிறகு அவளது கண்களில் ஒரு புது ஒளி தென்பட்டது. உதட்டில் அறியாத புன்னகை அரும்பியது. அலமாரியை திறந்து அழகான நீல நிற புடவையை தேர்வு செய்தாள். தன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பயணம் ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி நகர்கிறது என்பதை அறியாமலேயே சுசித்ரா அரவிந்தை சந்திக்க தயாரானாள். நீல நிற புடவையில் தன்னை அழகுபடுத்தி கொண்டு சுசித்ரா அந்த அமைதியான காபி ஷாப்பிற்குள் நுழைந்தாள். கண்ணாடி காற்று வழியே வெளிச்சம் பரவி இருந்த ஒரு மூலையில் அரவிந்த் அமர்ந்திருந்தான். சுசித்ராவை கண்டதும் அவன் முகத்தில் பிரகாசமான புன்னகை மலர்ந்தது. அவன் எழுந்து நின்று, வாங்க சுசித்ரா, இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு என்றான் கனிவான குரலில். சுசித்ரா லேசான நாணத்துடன் அமர்ந்தாள். இதுவரை கார்த்திக் அவளது ஆடை உடுத்தும் முறையை பாராட்டியதே இல்லை. ஆனால் அரவிந்தின் இந்த சிறிய பாராட்டு அவளது உள்ளத்திற்குள் ஒரு பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. என்ன சாப்பிடுறீங்க சுசித்ரா? எதுவா இருந்தாலும் ஓகே அரவிந்த். அரவிந்த் 2 காப்பிகளை ஆர்டர் செய்துவிட்டு சுசித்ராவின் கண்களை நேரடியாக பார்த்தான். அந்த பார்வையில் எந்தவிதமான சலனமும் இல்லை. மாறாக அளப்பரிய அன்பும் பரிவும் மட்டுமே நிறைந்திருந்தது. நேற்று நைட் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல சுசித்ரா. இவ்வளவு அழகான மென்மையான மனசு கொண்ட ஒரு பொண்ணை எப்படி ஒருத்தரால் கவனிக்காம விட முடியுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அரவிந்தின் குரல் தாழ்ந்து உணர்வுபூர்வமாக ஒலித்தது. சுசித்ரா தன் கைகளை கட்டி கொண்டு, வாழ்க்கை சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்குற மாதிரி அமையறதில்ல அரவிந்த். கார்த்திக் கெட்டவர் இல்லை, ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் தான் உலகம். நான் வெறும் அந்த வீட்டோட அலங்கார பொருள் மாதிரி ஆயிட்டேன் என்றாள் ஏக்கத்துடன்.
அரவிந்த் மெதுவாக மேஜையின் மீது இருந்த சுசித்ராவின் கையை பற்றினான். சுசித்ராவின் உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. தன் கணவனின் தொடுதலில் கூட உணராத ஒரு பேரானந்தமும் சூடும் அவளுக்குள் பரவியது. அவள் தன் கையை விலக்க முற்படவில்லை. மாறாக அந்த தொடுதலின் கதகதப்பை அனுபவித்தாள். இனிமே உங்களை யாரும் தனிமையில் விடமாட்டாங்க சுசித்ரா. நான் இருக்கேன். உங்கள் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்க அரவிந்த் உறுதிப்பட கூறினான். அந்த கணத்தில் சுசித்ராவின் மனதில் இருந்த தர்ம சங்கடங்களும் சமூக ஒழுக்க விதிகளும் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கின. ஒரு பெண்ணாக தான் விரும்பும் அன்பும் கவனிப்பும் காமத்தின் மெல்லிய வெளிப்பாடும் அரவிந்தின் மூலம் சாத்தியமாவதை அவள் உணர்ந்தாள். 2 மணி நேரம் கைபேசியின் அழைப்புகளோ காலத்தின் நினைவோ இன்றி இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அரவிந்தின் ஒவ்வொரு வார்த்தையும் சுசித்ராவை அவன்பால் மேலும் ஈர்த்தது. மாலை நேரம் நெருங்கியதும் அரவிந்த் தன் காரிலேயே சுசித்ராவை வீட்டின் அருகில் கொண்டு வந்து விட்டான். காரை நிறுத்திவிட்டு சுசித்ராவை பார்த்து, நாளைக்கும் நாம சந்திக்கலாமா சுசித்ரா? கார்த்திக் வர இன்னும் 2 நாள் இருக்குல்ல என்று கேட்டான். சுசித்ரா அவனை பார்த்து மெலிதாக புன்னகைத்தாள். அவளது கண்கள் ஆம் என்று சம்மதம் சொன்னன. காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் சென்ற சுசித்ரா கதவை பூட்டிவிட்டு அப்படியே கதவோரம் சாய்ந்து நின்றாள். அவளது மூச்சு காற்று சீரற்றதாக இருந்தது. அரவிந்தின் தொடுதலும் அவன் கொடுத்த பாராட்டும் அவளது மனதை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தன. அப்போது திடீரென அவளது கைபேசி ஒலித்தது. திரையில் என் கணவர் என்ற பெயர் ஒளிர்ந்தது. சுசித்ராவின் இதயம் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்தது. நடுங்கும் கரங்களுடன் போனை எடுத்தாள். ஹலோ சுசி, என்ன போனை எடுக்க இவ்வளவு நேரமாகுது? கார்த்திக்கின் அதிகாரமான குரல் போனில் ஒலித்தது. சுசித்ரா தன் மூச்சை சீராக்க முயன்றபடி, இல்லை சமையலறையில் இருந்தேன் கார்த்திக், அதான் கவனிக்கல என்று குரலை இயல்பாக்கி பொய் சொன்னாள். சரி, நான் டெல்லி மீட்டிங்கை சீக்கிரமே முடிச்சிட்டேன். நாளைக்கு ஈவினிங் வர வேண்டிய ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டே கிளம்புறேன். இன்னும் 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் என்றான் கார்த்திக். சுசித்ராவின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. அவளது உடல் நடுங்க தொடங்கியது. அரவிந்துடன் நாளை சந்திக்க திட்டமிட்டிருந்த தருணத்தில் கார்த்திக் திடீரென்று இன்றே திரும்புவது அவளுக்குள் பேரதிர்ச்சியையும் ஒருவித பயத்தையும் ஏற்படுத்தியது. ஏன் திடீர்னு? நாளைக்கு தானே வர்றதா சொன்னீங்க? சுசித்ராவின் குரலில் இருந்த பதற்றத்தை கார்த்திக் கவனிக்கவில்லை. வேலை முடிஞ்சிருச்சு சுசி, வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்போம்னு தான். சரி, நான் கேப் பிடிச்சி கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான். சுசித்ரா சோபாவில் வீழ்ந்தாள். கைபேசியை எடுத்து அரவிந்திற்கு செய்தி அனுப்பினாள். அரவிந்த், பெரிய பிரச்சனை. கார்த்திக் டெல்லியில் இருந்து இன்னைக்கு நைட்டே வர்றாராம். இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவார். உடனடியாக அரவிந்திடமிருந்து அழைப்பு வந்தது. சுசித்ரா, பதட்டப்படாதீங்க, அமைதியாக இருங்க. அவர் வர்றதுனால நமக்கு என்ன? நாம் செஞ்சதில் எந்த தப்பும் இல்லையே. அரவிந்த் அமைதியாக பேசினான். இல்லை அரவிந்த், எனக்கு பயமாக இருக்குது. என் மனசில் இப்போ நடக்கிற மாற்றங்கள் அவருக்கு தெரிஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குது. உங்ககிட்ட பேசுனது பழகுனது எல்லாமே. சுசித்ரா பதறினாள். அரவிந்த் லேசாக சிரித்தான். சுசித்ரா, பயப்படாதீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒன்று, அவர் வந்தாலும் உங்கள் மனசில் இருந்து என்ன உங்களால் அழிக்க முடியாது. அதை நீங்களே உணர்வீங்க என்றான் மிக அழுத்தமான குரலில். அவன் சொன்ன வார்த்தைகள் சுசித்ராவின் அடிவயிற்றில் ஒரு மெல்லிய மின்சாரத்தை பாய்ச்சின. அது உண்மைதான். கார்த்திக் வீட்டிற்கு வரப்போகிறான் என்ற செய்தி அவளுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. மாறாக அரவிந்தை பிரிய வேண்டி இருக்குமே என்ற ஏக்கம்தான் மேலோங்கியது. சரியாக 2 மணி நேரம் கழித்து வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. சுசித்ரா பயத்துடன் கதவை திறந்தாள். வெளியே கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். உள்ளே வந்தவன் தன் கோட்டை கலற்றி சோபாவில் வீசிவிட்டு சுசித்ராவை பார்க்காமல் நேராக தன் லேப்டாப் பையை அவிழ்க்க தொடங்கினான். சுசி, ஒரு கப் சூடான டீ போட்டு கொண்டு வா. அப்புறம் அந்த டெல்லி ஃபைலை இன்னைக்கு நைட்டே செக் பண்ணி மெயில் அனுப்பணும் என்றான் வழக்கம் போல எந்த உணர்ச்சியும் இன்றி. சுசித்ரா அமைதியாக சமையலறைக்கு சென்றாள். காப்பி பாத்திரத்தை வைக்கும்போது அவளது விரல்கள் நடுங்கின. கார்த்திக் அவளை ஒரு மனைவியாக கூட பார்க்கவில்லை, வெறும் வேலைக்காரியாகவே நடத்துகிறான் என்ற எண்ணம் மீண்டும் ஆழமாக பதிந்தது. அதே நேரத்தில் தன் அழகை பாராட்டி கைகளை பற்றி அன்பை பொழிந்த அரவிந்தின் நினைவுகள் அவளது மனதை கவ்விக்கொண்டன. டீயை கொண்டு போய் மேஜை மீது வைத்தாள். கார்த்திக் லேப்டாப்பில் தீவிரமாக டைப் செய்து கொண்டிருந்தான். திடீரென்று சுசித்ராவின் புடவை தலைப்பில் செருகப்பட்டிருந்த அவளது கைபேசி அதிர்ந்தது. திரை ஒளிர்ந்தது. மேஜை மீது இருந்த போனின் திரையில் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக தெரிந்தது. கார்த்திக் பக்கத்தில் இருந்தாலும் உங்கள் மனசில் நான் மட்டும்தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் சுசித்ரா என்று அரவிந்த் அதில் எழுதியிருந்தான். கார்த்திக் திடீரென்று தன் பார்வையை லேப்டாப்பில் இருந்து விலக்கி மேஜை மீது இருந்த சுசித்ராவின் போனை நோக்கி திருப்பத் தொடங்கினான்.
கார்த்திக்கின் பார்வை தன் போனை நோக்கி நகர்வதைக் கண்ட சுசித்ராவின் இதயம் ஒரு கணம் முற்றிலுமாக நின்றுவிட்டது. அடிவயிற்றில் பயத்தின் குளுமை பரவ மின்னல் வேகத்தில் தன் கையை நீட்டி போனை அப்படியே அள்ளி தன் புடவை தலைப்பிற்குள் மறைத்தாள். கார்த்திக் புருவங்களை உயர்த்தி அவளை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன சுசி, என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதறுற? சுசித்ரா தன் எச்சிலை விழுங்கி குரலை எப்பாடுபட்டோ இயல்பாக்க முயன்றாள். இல்லை கார்த்திக், மெசேஜ் ரிங்டோன் சத்தம் கேட்டதும் ஏதோ விளம்பர மெசேஜ்னு நினைக்கிறேன். அதான். விளம்பர மெசேஜுக்கு எதுக்கு யாராவது இப்படி போய் பதறுவாங்களா? கார்த்திக் லேசாக சந்தேகத்துடன் அவளது முகத்தையே உற்று பார்த்தான். சுசித்ராவின் நெற்றியில் அரும்பிய வேர்வை துளிகள் அவளது பொய் உரையை வெளிச்சம் போட்டு காட்டின. ஆனால் கார்த்திக் அதை ஆழமாக ஆராயாமல், சரி சரி, டீயை கீழே வையே, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் லேப்டாப் திரைக்குள் மூழ்கினான். சுசித்ரா பெருமூச்சு விட்டபடி சமையல் அறைக்குள் ஓடினாள். கதவோரம் சாய்ந்து நின்று போனை எடுத்து பார்த்தாள். அரவிந்தின் அந்த வரி அவளது மனதிற்குள் நெருப்பாக சுட்டது. அரவிந்த் ஏன் இப்படி ஆபத்தான நேரத்தில் மெசேஜ் அனுப்புகிறான் என்ற கோபம் ஒருபுறம் இருந்தாலும் அவன் சொன்னது முற்றிலும் உண்மைதானே என்ற அதிர்ச்சி அவளை ஆட்கொண்டது. கார்த்திக் பக்கத்து அறையில் இருந்தும் அவளது எண்ணங்கள் முழுவதும் அரவிந்தின் தொடுதலையும் அவன் பேசிய கனிவான வார்த்தைகளையுமே சுற்றி சுற்றி வந்தன. இரவு 12 மணி. கார்த்திக் வேலையை முடித்துவிட்டு கட்டிலில் வந்து படுத்தான். சுசித்ராவின் பக்கம் திரும்பி அவளது தோளை தொட்டான். அது அன்பான தொடுதல் அல்ல, தன் உடலியல் தேவைகளுக்கான வழக்கமான அழைப்பு. சுசி என்று முணுமுணுத்தபடி அவன் அவளை நெருங்கினான். சுசித்ராவின் உடல் அப்படியே விரைத்து போனது. இத்தனை வருடங்களாக எந்தவித உணர்ச்சியுமின்றி ஏற்றுக்கொண்ட அந்த உடலுறவு இன்று அவளுக்கு பெரும் அருவருப்பாக தோன்றியது. கார்த்திக்கின் கைகள் அவளை தொடும்போது அவளது மனதில் அரவிந்தின் முகமே நிழலாடியது. கார்த்திக், எனக்கு உடம்பு முடியல, தலை ரொம்ப வலிக்குது. சுசித்ரா மெதுவாக அவனது கையை விலக்கினாள். கார்த்திக் சலிப்புடன் முகத்தை சுளித்தான். எப்போ பார்த்தாலும் உனக்கு ஏதோ ஒரு சாக்கு, சரி தூங்கு என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் மறுபக்கம் திரும்பி படுத்துக்கொண்டான். சுசித்ரா இருட்டில் கூரையை பார்த்தபடி படுத்திருந்தாள். தன் கணவனின் தொடுதல் தனக்கு கசப்பாவதும் அந்நியமான ஒருவனின் நினைவுகள் தன்னை பரவசப்படுத்துவதும் அவளுக்குள் மிகப்பெரிய மனப்போராட்டத்தை உருவாக்கியது. அப்போது தலகாணிக்கு அடியில் இருந்த போன் மீண்டும் லேசாக அதிர்ந்தது. சுசித்ரா மெதுவாக போனை எடுத்தாள். அரவிந்திடமிருந்து மெசேஜ். தூங்கிட்டீங்களா சுசித்ரா? கார்த்திக் உங்களை கஷ்டப்படுத்துறாரா? உங்களை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சுசித்ரா தன் விரல்களை அசைத்தாள். அரவிந்த், தயவு செஞ்சு இப்படி மெசேஜ் பண்ணாதீங்க. இன்னைக்கு கார்த்திக் பார்த்துருப்பான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அரவிந்த் உடனடியாக பதில் அனுப்பினான். பயப்படாதீங்க சுசித்ரா, ஆனால் ஒன்று, உங்களால் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியலைன்னா ஏன் உங்களை நீங்களே வதச்சிக்கிறீங்க? நாளைக்கு மதியம் 3 மணிக்கு பழைய காஃபி ஷாப்புக்கு வர முடியுமா? உங்ககிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் பேசணும். சுசித்ரா அந்த மெசேஜையே பார்த்து கொண்டிருந்தாள். கார்த்திகின் கோபமான முகம் ஒரு பக்கமும் அரவிந்தின் கனிவான குரல் மறுபக்கமும் அவளை இழுத்து பிடித்தன. இரவு முழுவதும் சுசித்ராவிற்கே தூக்கமே வரவில்லை. கட்டிலின் ஒரு ஓரத்தில் அமைதியாக படுத்திருந்தாலும் மனதிற்குள் பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. மறுநாள் காலை 8 மணி. கார்த்திக் தயாராகி சமையலறைக்கு வந்தான். நேற்றைய கோபம் அவன் முகத்தில் இன்னமும் லேசாக தெரிந்தது. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சுசி, இன்னைக்கு முக்கியமான போர்டு மீட்டிங் இருக்குது, வர நைட் ரொம்ப லேட் ஆகும், நீ சாப்பிட்டு மாத்திரையை போட்டுக்கோ என்று கடமைக்கு சொல்லிவிட்டு அவளது பதிலை எதிர்பார்க்காமல் கதவை திறந்து வெளியேறினான். கார்த்திக் சென்றதும் வீடு மீண்டும் அமைதியானது. ஆனால் சுசித்ராவின் மனதுக்குள் சலனம் ஓய்ந்த பாடில்லை. மதியம் 3 மணிக்கு அரவிந்தை சந்திப்பதா வேண்டாமா? அவளது அறிவு வேண்டாம் சுசித்ரா, இது ஆபத்தான பாதை, இதோடு நிறுத்திக்கொள் என்று எச்சரித்தது. ஆனால் அவளது உணர்வுகளோ அரவிந்தின் அந்த கனிவான பார்வைக்காகவும் அவன் தரும் அங்கீகாரத்திற்காகவும் ஏங்கின. கார்த்திக்கின் அலட்சியம் அவளை அரவிந்தின் பக்கம் மேலும் தள்ளியது. மதியம் 2:30 மணி. சுசித்ரா தன்னை அறியாமலேயே கண்ணாடியின் முன் நின்றாள். இந்த முறை அடர் சிவப்பு நிற சேலையை தேர்ந்தெடுத்து உடுத்தினாள். முகத்தில் லேசான ஒப்பனை, தலைமுடியில் மெல்லிய வாசனை திரவியம். பல வருடங்களுக்கு பிறகு தன்னை ஒரு பெண்ணாக ரசித்து அலங்கரித்து கொண்டாள். சரியாக 3 மணிக்கு அந்த காபி ஷாப்பிற்கு சென்றாள். அங்கே அரவிந்த் ஏற்கனவே காத்திருந்தான். சுசித்ராவை கண்டதும் அவனது கண்கள் விரிந்தன. வாவ் சுசித்ரா, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப தேவதை மாதிரி இருக்கீங்க, அரவிந்த் மெய் மறந்து சொன்னான். சுசித்ராவின் கன்னங்கள் சிவந்தன. சும்மா புகழாதீங்க அரவிந்த், நான் கிளம்பி வரும்போது கூட பயந்துட்டே தான் வந்தேன் என்றால் அமர்ந்தபடியே. அரவிந்த் மெதுவாக அவளது கைகளை பற்றி தன் நெஞ்சோடு சேர்த்து பிடித்து கொண்டான். சுசித்ரா, உங்களுக்கு ஏன் இந்த பயம்? நீங்கள் ஒரு தப்பும் பண்ணலை. உங்களை லவ் பண்ணாத, உங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத ஒருத்தர் கூட வாழ்கிறது தான் தப்பு. நான் உங்களை உண்மையாக நேசிக்கிறேன்.
அரவிந்தின் அந்த வார்த்தைகள் சுசித்ராவின் மனதில் இருந்த கடைசி தடுப்பு சுவரையும் தகர்த்தன. காதல் என்ற அந்த ஒற்றை வார்த்தை அவளை சிலிர்க்க வைத்தது. அரவிந்த், ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சமூகம் நம்ம ஏத்துக்காது. சுசித்ரா தயங்கினாள். சமூகத்தை பத்தி யோசிக்காது. உங்க சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டு தூரமா எங்கேயாவது போயிடலாம். எனக்கு மெட்ராஸ்ல பெரிய கான்டாக்ட்ஸ் இருக்கு. புது வாழ்க்கையை தொடங்கலாம். அரவிந்தின் குரலில் தீவிரமும் அழுத்தமும் இருந்தது. ஊரை விட்டு ஓடி போவதா? சுசித்ராவின் இதயம் தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு பெரிய முடிவை எடுக்க அவளது மனம் அஞ்சியது. திடீரென்று காபி ஷாப்பின் கண்ணாடி கதவு திறக்கப்பட்டு ஒரு நபர் உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்ததும் சுசித்ராவின் இதயம் உறைந்து போனது. உள்ளே வந்தது வேறு யாரும் அல்ல, கார்த்திக்கின் நெருங்கிய நண்பனும் அவனது பிசினஸ் பார்ட்னருமான சுரேஷ். சுரேஷின் பார்வை நேராக சுசித்ராவின் மீதும் அவள் கையை பிடித்து கொண்டிருந்த அரவிந்தின் மீதும் விழுந்தது. சுரேஷின் முகத்தில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் மாறி மாறி வெளிப்பட்டன. சுசித்ரா சட்டென்று தன் கையை அரவிந்திடமிருந்து விடுவித்து கொண்டு அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். அவளது முகத்தில் இருந்து உதிரம் முற்றிலுமாக வடிந்து போனது போல இருந்தது. உடலெங்கும் நடுக்கம் பரவியது. சுரேஷ் மெதுவாக அவர்களை நோக்கி நடந்து வந்தான். சுசித்ரா, நீங்களா இங்கே? சுரேஷின் குரலில் சந்தேகமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. சுசித்ரா தன் எச்சிலை விழுங்கி எப்பாடுபட்டோ குரலை வரவழைத்து கொண்டு எழுந்தாள். சுரேஷ் சார், நீங்களா? அது அவளால் ஒரு முழு வாக்கியத்தை கூட சொல்ல முடியவில்லை. பக்கத்தில் இருந்த அரவிந்த் நிலைமையை உடனடியாக உணர்ந்து மிகவும் இயல்பாக எழுந்து நின்றான். ஹலோ சார், நான் அரவிந்த், சுசித்ராவோட உறவினர். நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோம். குடும்ப விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியிருந்தது. அதான் காபி சாப்பிட வந்தோம் என்று அரவிந்த் எந்தவித பதற்றமும் இன்றி சாமர்த்தியமாக போய் சொன்னான். சுரேஷ் அரவிந்தை ஏற இறங்க பார்த்துவிட்டு மீண்டும் சுசித்ராவை பார்த்தான். ஓ, அப்படியா? கார்த்திக் இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு வர்றதா சொன்னான். அதான் நான் அவனை பார்க்கத்தான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். வழியில் காஃபி குடிக்கலாம்னு வந்தேன் என்றான். கார்த்திக் வரப்போறானா? சுசித்ரா மேலும் அதிர்ச்சி அடைந்தாள். ஆமாம் சுசித்ரா, சரி நீங்கள் பேசுங்க, நான் கிளம்புறேன் என்று சுரேஷ் சொன்னாலும் அவனது பார்வையில் ஏதோ ஒரு பெரிய சந்தேகம் முளைவிட்டிருந்தது தெளிவாக தெரிந்தது. அவன் காப்பியை கூட வாங்காமல் சுசித்ராவையும் அரவிந்தையும் மீண்டும் ஒரு முறை உற்று பார்த்துவிட்டு வெளியேறினான். சுரேஷ் வெளியேறியதும் சுசித்ரா சோபாவில் சரிந்தாள். அரவிந்த், எல்லாமே போச்சு. சுரேஷ் கண்டிப்பாக கார்த்திக்கிட்ட விஷயத்த சொல்லிடுவான். அவனுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. சுசித்ரா பதற்றத்தின் உச்சியில் தலையில் கை வைத்தாள். அரவிந்த் அவளது தோளை தொட்டு, சுசித்ரா அமைதியாக இருங்க, சுரேஷ் எதுவும் சொல்ல மாட்டான். அப்படியே சொன்னாலும் நாம் ஏற்றுக்க வேண்டாம். ஆனால் ஒன்று, இனிமே உங்களுக்கு அந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை. நாம் உடனே இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது என்றான். இப்போவா? என்ன சொல்கிறீங்க அரவிந்த்? சுசித்ரா பயத்துடன் அவனை பார்த்தாள். ஆமாம் சுசித்ரா, கார்த்திக் வீட்டுக்கு வந்தால் பெரிய கலவரமே நடக்கும். உங்களை அவன் கஷ்டப்படுத்துறதை என்னால் பார்க்க முடியாது. என் கார் வெளியே தான் இருக்குது. நாம் இப்போவே கிளம்பலாம். என்னுடைய சென்னை வீட்டுக்கு போயிடலாம். அரவிந்தின் குரலில் அவசரமும் அதிகாரமும் கலந்திருந்தது. சுசித்ரா குழப்பத்தின் எல்லைக்கே சென்றாள். ஒரு பக்கம் தன் 5 வருட திருமண வாழ்க்கை, குடும்ப கௌரவம், பயம். மறுபக்கம் அரவிந்தின் மீதான அணைக்க முடியாத ஈர்ப்பு, அவன் தரும் பாதுகாப்பு உணர்வு. தன் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனை வாய்ந்த முடிவை எடுக்க வேண்டிய அந்த நொடியில் சுசித்ராவின் ஃபோன் உறக்க ஒலித்தது. திரையில் என் கணவர். ஃபோன் திரையில் என் கணவர் என்ற பெயர் எரிமலையாய் மின்னியது. சுசித்ராவின் விரல்கள் நடுங்கின. ஃபோனை எடுப்பதா வேண்டாமா என்ற தவிப்பில் அவள் மூச்சு திணறியது. சுசித்ரா, ஃபோனை அட்டன் பண்ணாதீங்க, கட் பண்ணிடுங்க. அரவிந்த் அவளது கையை பிடித்து தடுத்தான். இப்போ நீங்கள் பேசுனா உங்கள் குரலில் இருக்கிற பதற்றம் அவனை இன்னும் சந்தேகப்பட வைக்கும். நாம் உடனே கிளம்பலாம். ஆனால் சுசித்ரா தன் கையை மெதுவாக விலக்கி கொண்டு ஃபோனை பார்த்தாள். 5 வருடங்களாக தன் வாழ்க்கையை அடைத்து வைத்திருந்த அதே கணவன். அவளது மனதிற்குள் பயமும் கோபமும் ஒருவித விரக்தியும் ஒரே நேரத்தில் மோதின. மெதுவாக அழைப்பை ஏற்றாள். ஹலோ சுசி. கார்த்திக்கின் குரல் வழக்கத்திற்கு மாறாக கவலையோடும் அவசரத்தோடும் ஒலித்தது. கார்த்திக். சுசித்ரா குரலை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னாள். சுசி, நீ எங்கே இருக்க? சுரேஷ் எனக்கு ஃபோன் பண்ணான். நீ காபி ஷாப்பில் ஏதோ ரிலேட்டிவ் கூட இருக்கேன்னு சொன்னான். உன் குரல் சரியில்லை, ஏதோ பதற்றமாக இருந்த மாதிரி தோணுச்சுன்னு சொன்னான். உனக்கு உடம்பு எதுவும் முடியலையா? நான் உடனே கிளம்பி வரவா? கார்த்திக்கின் குரலில் முதன்முறையாக தொழில் சார்ந்த அதிகாரத்திற்கு பதிலாக உண்மையான பயமும் அக்கறையும் வெளிப்பட்டது. சுசித்ரா ஸ்தம்பித்து நின்றாள். சுரேஷ் கார்த்திக்கிடம் தப்பாக எதுவும் சொல்லவில்லை. மாறாக அவளது உடல்நிலையை பற்றி தான் விசாரித்திருக்கிறான். அதைவிட முக்கியமாக கார்த்திக்கின் குரலில் இத்தனை வருடங்களில் அவள் கேட்காத ஒரு துடிப்பு இருந்தது.
இல்லை கார்த்தி, நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா தலைவலி, அதான் காபி குடிக்க வந்தேன். நீங்கள் ஆஃபீஸ் வேலையை பாருங்க என்றாள் சுசித்ரா. இல்லை சுசி, எனக்கு வேலையை விட நீ தான் முக்கியம். நான் கிளம்பிட்டேன். 10 நிமிஷத்தில் காபி ஷாப்புக்கு வந்துடுறேன். அங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு கார்த்திக் ஃபோனை வைத்தான். சுசித்ரா ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு வேலையை விட நீ தான் முக்கியம். இந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தானே அவள் இத்தனை வருடங்கள் ஏங்கினாள். சுசித்ரா, என்னாச்சு? கார்த்திக் என்ன சொன்னான்? அரவிந்த் அவசரப்படுத்தினான். நேரமில்லை, அவன் வர்றதுக்குள்ளே நாம் காரில் ஏறிடலாம், வாங்க. அரவிந்த் அவளது கையை பற்றி இழுக்க முயன்றபோது சுசித்ரா சட்டென்று தன் கையை உதறினாள். அந்த நொடியில் அவளது பார்வையில் இருந்த மயக்கம் தெளிந்தது. அரவிந்தின் அவசரமும் அவன் தன்னை உடனடியாக கூப்பிட்டு செல்ல துடிப்பதும் அவளுக்குள் ஒரு புது சந்தேகத்தை விதைத்தது. தன் தனிமையை பயன்படுத்தி தன்னை தன் கணவனிடமிருந்து பிரிக்க நினைக்கும் அரவிந்தின் இந்த வேகம் உண்மையிலேயே அன்புதானா, அல்லது தன் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ளும் ஈர்ப்பா? இல்லை அரவிந்த், நான் வரல, சுசித்ரா உறுதியான குரலில் சொன்னாள். அரவிந்தின் முகம் மாறியது. என்ன சொல்றீங்க சுசித்ரா? அவன் உங்களை இதுவரைக்கும் மதிக்கவே இல்லை. இப்போ ஏதோ ஃபோனில் பேசின உடனே மாறின மாதிரி நடிக்கிறான். நீங்கள் என் கூட வந்தால் தான் சந்தோஷமாக இருப்பீங்க. நான் சந்தோஷமாக இருப்பேனோ இல்லையாங்கிறத விட பயந்து ஓடுறது தீர்வாகாது அரவிந்த். என் புருஷன் பண்ணின தப்பு எனக்கு கவனிப்பு தராதது மட்டும்தான். ஆனால் நான் பண்ண போகிற தப்பு என் குடும்பத்தையும் என்னையும் மொத்தமாக அழிக்கிறது. எனக்கு உன் மேலே வந்தது ஈர்ப்பா அன்பான்னு யோசிக்க கூட எனக்கு அவகாசம் இல்லை. ஆனால் இது தப்புன்னு என் மனசு சொல்லுது. சுசித்ரா தன் பையை தூக்கி கொண்டாள். சுசித்ரா, யோசிச்சு முடிவெடுங்க. அரவிந்தின் குரலில் ஏமாற்றமும் லேசான ஆத்திரமும் கலந்திருந்தது. நான் நல்லா யோசித்து தான் சொல்கிறேன் அரவிந்த். இனிமே என்னை தொடர்பு கொள்ளாதீங்க என்று சொல்லிவிட்டு சுசித்ரா வேகமாக காபி ஷாப்பின் கதவை திறந்து வெளியே வந்தாள். வெளியே மாலை வெயில் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. தூரத்தில் கார்த்திக்கின் கார் வேகமாக வந்து காபி ஷாப் முன்னால் நின்றது. காரில் இருந்து இறங்கிய கார்த்திக்கின் முகத்தில் பதற்றமும் சுசித்ராவை பார்த்ததும் அந்த நிம்மதியும் தெளிவாக தெரிந்தன. சுசித்ரா அவனை நோக்கி நடந்தாள். அவனது மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தன் வாழ்க்கையை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய தெளிவு பிறந்திருந்தது. காரில் இருந்து இறங்கிய கார்த்திக் சுசித்ராவை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். அவளது தோள்களை பற்றி, சுசி, உனக்கு என்னாச்சு? மூச்சு வாங்க பேசுகிற, முகமெல்லாம் ஏன் இவ்வளவு வெளிரி போயிருக்கு என்று பதற்றத்துடன் கேட்டான். அவனது கண்களில் தெரிந்த பயமும் உண்மையான அக்கறையும் சுசித்ராவின் நெஞ்சை அடைத்தது. 5 வருடங்களாக அவளிடம் காட்டாத அந்த உரிமையும் கவலையும் அவள் தன்னை கடந்து வெகு தூரம் செல்ல முயன்ற நொடியில் வெளிப்பட்டது. அவளுக்குள் ஒரு மெல்லிய வலி கலந்த ஆறுதலை தந்தது. காபி ஷாப்பின் கண்ணாடி கதவு வழியே அரவிந்த் அவர்களை பார்த்தபடி நின்றே இருந்தான். சுசித்ரா கார்த்திக்கின் கைகளை பிடித்து கொண்டு, எனக்கு ஒன்றுமில்லை கார்த்திக், சும்மா தலைவலிதான், வீட்டுக்கு போகலாம் என்றாள். கார்த்திக் அவளை அன்போடு காரின் கதவை திறந்து உட்கார வைத்தான். கார் வீட்டை நோக்கி நகரத் தொடங்கியது. வழியெல்லாம் கார்த்திக் அவளது கையை பலமாக பிடித்து கொண்டிருந்தான். சாரி சுசி. திடீரென்று கார்த்திக்கின் குரல் தழுதழுத்தது. சுசித்ரா ஆச்சரியத்துடன் அவனை திரும்பி பார்த்தாள். நான் பிஸ்னஸ், பணம், லட்சியம்னு ஓடிட்டே இருந்ததில் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை. நீ வீட்டில் எவ்வளோ தனிமையாக இருந்திருப்பேன்னு இன்னைக்கு சுரேஷ் பேசினப்போ தான் எனக்கு உரைச்சது. உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது சுசி. கார்த்திக் தன் தவறை உணர்ந்து பேசினான். சுசித்ராவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. கார்த்திக் தன் தவறை உணர்ந்து விட்டான். ஆனால் தான் மனதளவிலும் நடத்தையிலும் இன்னொரு ஆண் பக்கம் சாய முயன்ற குற்ற உணர்ச்சி அவளை உறுத்தியது. வீட்டிற்கு வந்ததும் கார்த்திக் அவளை ஓய்வெடுக்கச் சொன்னான். அவளுக்காக தானே சமையலறைக்கு சென்று சூடான காப்பி போட்டு எடுத்து வந்தான். அன்று இரவு சுசித்ரா கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அவளது கைபேசி லேசாக அதிர்ந்தது. அரவிந்திடமிருந்து மெசேஜ். சுசித்ரா, இன்னமும் எனக்கு உனக்காக காத்திருக்க விருப்பம் இருக்கு. அவன் கொஞ்ச நாளில் பழையபடி ஆயிடுவான். யோசிச்சு முடிவு பண்ணு. சுசித்ரா அந்த மெசேஜை சில நொடிகள் பார்த்தாள். அவளது மனதில் இருந்த குழப்பம், பயம், சலனம் எல்லாமே இப்போது மறைந்து விட்டது. அரவிந்த் கொடுத்தது அன்பல்ல, தன் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட ஈர்ப்பு என்பதை அவள் இப்போது தெளிவாக உணர்ந்தாள். அதே சமயம் தன் திருமண வாழ்க்கையில் குறைகள் இருந்தால் அதை சரி செய்ய முயல வேண்டுமே தவிர அதை தப்பிக்க பாதையாக பிறரை தேடுவது தீர்வாகாது என்பதும் அவளுக்கு புரிந்தது. சுசித்ரா மெதுவாக அந்த எண்ணை பிளாக் செய்தாள். மெசேஜ்களையும் அழைப்புகளையும் முற்றிலுமாக அழித்தாள். அப்போது கார்த்திக் அறைக்குள் வந்து அவள் அருகே அமர்ந்தான். சுசி, நான் அடுத்த வாரம் 3 அவுட்டோர் டிரைவையும் கேன்சல் பண்ணிட்டேன். நாம் 2 பேரும் மட்டும் கொடைக்கானல் போகிறோம். வெறும் நாம் 2 பேரும் மட்டும் என்றான் புன்னகையோடு. சுசித்ரா கார்த்திக்கின் நெஞ்சில் தலை சாய்த்து கொண்டாள். இத்தனை நாட்களாக அவளது மனதை ஆட்கொண்டிருந்த அந்த இருளும் தனிமையும் விலகி அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் பரவ தொடங்கியிருந்தது.
கொடைக்கானலில் பனி படர்ந்த அந்த மாலை பொழுதில் ஏரிக்கரையை ஒட்டி கார்த்திக்கும் சுசித்ராவும் கைகோர்த்து நடந்து கொண்டிருந்தனர். 5 வருட திருமண வாழ்க்கையில் சுசித்ரா முதன்முறையாக தன்னை ஒரு முழுமையான மனைவியாக உணர்ந்தாள். கார்த்திக்கின் பார்வைகள் இப்போது பிசினஸ் ஃபைல்கள் இல்லை, மாறாக தன் மனைவியை பற்றிய கவனிப்பும் அன்பும் மட்டுமே நிறைந்திருந்தன. சுசி, இந்த 3 நாளில் உன் கூட இருந்தது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. இத்தனை வருஷமா உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கேன்னு இப்போதான் புரியுது என்று கார்த்திக் அவளது கையை மேலும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். சுசித்ரா அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். இனிமே என்னை விட்டுட்டு போட மாட்டீங்கல்ல என்று செல்லமாக கேட்டாள். ஜென்மத்துக்கும் மாட்டேன். கார்த்திக் புன்னகைத்தான். சுசித்ராவின் மனதில் இருந்த குற்ற உணர்ச்சி மெல்ல மெல்ல கரைய தொடங்கியிருந்தது. அரவிந்தின் எண்ணெய் தொடர்பு எல்லையிலிருந்து நீக்கியது சரியான முடிவுதான் என்பதை இந்த பயணம் அவளுக்கு உறுதிப்படுத்தியது. சென்னைக்கு திரும்பிய சில நாட்களில் சுசித்ரா தன் வழக்கமான குடும்ப வாழ்க்கையில் முற்றிலும் இயல்பாக மாறினாள். கார்த்திக்கும் தன் வேலை நேரத்தை குறைத்து கொண்டு மாலையில் அவளுடன் அதிக நேரம் செலவிட தொடங்கினான். ஒரு நாள் மாலை சுசித்ராவும் கார்த்திக்கும் அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று இருந்தனர். அங்கே பொருட்கள் வாங்கி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எதிரே அரவிந்த் வந்தான். சுசித்ராவை பார்த்ததும் அரவிந்தின் கால்கள் ஸ்தம்பித்தன. அவளது கண்களை பார்த்தான். ஆனால் அந்த கணத்தில் சுசித்ரா எவ்வித பதற்றமும் அடையவில்லை. அவளது முகத்தில் அமைதியும் தெளிவும் மட்டுமே இருந்தன. காரணம், அவள் பக்கத்தில் கார்த்திக் அவளது கையை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான். அரவிந்த் மெதுவாக அவர்களை நோக்கி வந்தான். ஹலோ சுசித்ரா, ஹலோ கார்த்திக் என்று இயல்பாக பேச முற்பட்டான். கார்த்திக் அவனை பார்த்து, யார் சுசி இது என்று கேட்டான். சுசித்ரா தன் கணவனின் கையை மேலும் இறுக்கமாக பற்றியபடி அரவிந்தின் கண்களை நேரடியாக பார்த்து பேசினாள். இவர் நம்ம அத்தை வீட்டு விசேஷத்தில் பார்த்த தூரத்து சொந்தம் அரவிந்த். அன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசணும், அப்புறம் எனக்கு உடம்பு முடியாமல் போனதால் அப்புறம் தொடர்பே இல்லை என்று எந்தவித தயக்கமும் இன்றி நிமிர்ந்து சொன்னாள். அரவிந்திற்கு சுசித்ராவின் பதில் தெளிவான செய்தியை கொடுத்தது. தான் தேடியது ஒரு தற்காலிக தனிமைக்கான ஆறுதல் மட்டுமே தவிர தன் வாழ்க்கையையோ தன் கணவன் தன் மீது வைத்திருக்கும் மாசற்ற அன்பையோ இழப்பதற்கான வழி அல்ல என்பதை சுசித்ரா தன் பேச்சில் உணர்த்திவிட்டாள். அரவிந்த் புன்னகைக்க முயன்று, ஆமாம் கார்த்திக், அன்னைக்கு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். சரி, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சுசித்ராவிற்கு ஒரு மரியாதையான வணக்கத்தை சொல்லிவிட்டு நகர்ந்தான். அரவிந்த் விலகி செல்வதை பார்த்த சுசித்ராவிற்கு தன் நெஞ்சில் இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல இருந்தது. சலனங்களும் ஈர்ப்புகளும் மனித மனதிற்குள் வருவது இயல்புதான். ஆனால் எது நிரந்தரமான அன்பு, எது தற்காலிக மயக்கம் என்பதை புரிந்து கொண்டு சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதே உண்மையான வாழ்க்கை என்பதை அவள் உணர்ந்தாள். கார்த்திக் அவளை பார்த்து, என்ன சுசி, யோசனையா இருக்க என்று கேட்டான். இல்லை கார்த்திக், எனக்கு இப்போது ரொம்ப நிம்மதியாக இருக்குது, வாங்க பேசலாம் என்று சிரித்தபடியே அவனுடன் நடந்து சென்றாள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.